கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நாம் வேதாகமத்தில் இருக்கிற சவுல் ராஜாவை குறித்து தியானிக்க போகிறோம். அதாவது நம்ம எல்லாருக்கும் கூட ராஜாக்களின் புத்தகத்தில் இருக்கிற ராஜாக்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதில் முக்கியமாக இந்த காலை வேளையில் சவுல் ராஜாவிடத்தில் இருந்த நல்ல தன்மைகள் என்ன, அவரிடத்தில் இருந்த பலவீனங்கள் என்னங்கிறத நாம் தியானிக்கும்போது, ஒருவேளை நம்ம இடத்துல யாருக்காவது அப்படி பலவீனங்கள் இருந்தால் நம்ம கர்த்தரிடத்தில் அதை அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுத்து நம்ம சரி செய்யணும் என்பது தான் இந்த காலை வேளையில் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்ம எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான். அதனால் நம்ம கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும், பரிசுத்தப்படணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட இந்த காலை வேளையில் இந்த காரியங்களை தியானிப்போம். அதாவது சவுலை பொறுத்த வரைக்கும் அந்த 1 சாமுவேல் புத்தகத்தில் 9வது அதிகாரத்திலேருந்து சுமார் 31வது அதிகாரம் வரைக்கும் கூட ஆங்காங்கே நம்ம சவுல் ராஜாவை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா. முதலாவதாக சவுல் ஒரு அழகான தோற்றத்தில் நல்ல அழகான உயரமான ஒரு வாலிபன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது 9வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களில் அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, மகா பராக்கிரமசாலி. அதாவது சவுல் ராஜா சவுல் அவர் ராஜா ஆகிறதுக்கு முன்பதாக அவர் பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்தவர். அது மட்டும் இல்லை, அவர் மகா பராக்கிரமசாலி என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது பொதுவாகவே வாலிபம், அது பராக்கிரமம் என்று சொல்லி பார்க்கின்ற வாலிப பருவம் அது ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பங்களில் கூட நம்மளோட பிள்ளைகள் அல்லது சபைகளில் கூட பிள்ளைகள் வாலிபர்கள் அவங்கெல்லாம் இப்போ பிள்ளைகளாக சிறுவர்களாக இருக்கலாம். ஆனால் அவங்க நல்ல பரிசுத்தாவி பெற்றிருக்கிறார்களா, கர்த்தரோட சித்தம் செய்கிறார்களா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களா, இதெல்லாம் நாமும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள். பாருங்கள், பிற்காலத்தில் அவங்க நல்ல கர்த்தரோட வழிகளில் நடக்கணும்னு சொல்லி இப்போவே நம்ம இந்த சந்ததிக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சவுல் ராஜா என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த காரியத்தில் நம்ம ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் நம்மை சிருஷ்டிப்பின்படி நம்ம ஒரு விதத்தில் சொந்தம். அதே மாதிரி தான் இரண்டாவதாக ரட்சிப்பின்படி கர்த்தருக்கு நம்ம சொந்தம். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்மில் அநேகரை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்கிறோமா? அதாவது இந்த காலை வேளையில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய காரியம், அபிஷேகம் பெற்றவர்களும் நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. அதாவது கவனக்குறைவாக நம்ம இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை நம்ம கை கொள்கிறதுல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதான், கவனமாக இருக்கணும். அதாவது அது எப்படி நம்ம சொந்த பலத்தில் அது முடியாது இல்லையா. நம்ம அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்தில் நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த நற்பொருள், அந்த பரிசுத்த ஆவி இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி நம்ம இடம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்தும்படி, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி நமக்கு அந்த தெளிவு வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த பரிசுத்த ஆவியினோட அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும். அப்போது உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த நற்பொருளை பரிசுத்தாவினால் காத்துக்கொள்ளுன்னு சொல்லி நமக்கு பைபிளில் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அதனால் நம்ம அந்த காரியத்தில் கவனமாக இருக்கணும். அப்போது இங்கே முதலாவதாக சாமுவேல் இடத்துல ஆண்டவர் சொல்கிறது 9வது அதிகாரம் அந்த 16வது வசனத்தில் வாசித்தா நமக்கு தெரியும் இல்லையா. அதே போல் 10வது அதிகாரம் 2வது வசனம் 6வது வசனம் அப்படி தொடர்ந்து வாசித்தா அந்த பகுதிகளில் நம்ம வாசிக்கிறோம். அதிபதியாக சவுலை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்புகிறத பார்க்குறோம். அப்போது அதே போல் முதலாவதாக இந்த சவுல் எந்த நிலைமையில் இருந்தார் என்று சொல்லி பார்த்தா, அவரோட குடும்பத்தில் கழுதைகள் காணா போகுது இல்லையா. அப்போது அவங்க தகப்பனார் என்ன சொல்கிறாரு, கழுதைகளை போய் நீ தேடிக்கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். அப்போ கூட ஒரு வேலைக்காரனையும் கூட்டிக் கொண்டு சவுல் அப்படி உண்மையாக தன்னுடைய அப்படியே என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல 9வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசித்தா தெரியும். அதாவது அப்படியேன்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் அவருக்கு அந்த கீழ்ப்படுதல் இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். தகப்பன் சொன்னது போலவே அவர் உடனடியாக வேலைக்காரனை கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போய் அவர் உருவ நடந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பிரயாசப்பட்ட மலைகள் காடுகளை தாண்டி உருவ நடந்து அவர் கழுதைகளை தேட போனார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் கழுதைகள் அகப்படவில்லை என்று சொல்லி இப்போ சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அவர் அந்த காரியத்தில் தன்னுடைய சொந்த தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறார் இல்லையா.
அதே போல தான் இங்கே 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நம்ம வாசித்தா தெரியும். அதாவது வந்து அங்கே பரிசுத்தாவி அபிஷேகம் நம்ம பெறது மட்டும் இல்லை, அதில் நமக்கு நிறைய வரங்களும் ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதில் இது அத்தாட்சியாக இருக்குது. பாருங்கள், 10வது அதிகாரத்தில் தேவனோட ஆவி அவன் மேல் இறங்கினதுனால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். பார்த்தீங்களா? அப்போது அந்த தீர்க்க தரிசன வரம் சவுலுக்குள்ளே இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். எப்படி அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அவங்கள நிரப்புறதை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ஆவியானவர் கிருபையாக மாம்சமான யாவர் மேலும் கூட அவர் பொழிந்தருளினார் என்று சொல்லி பரிசுத்தாவியை பொழிந்தருளுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் நம்ம வந்து அந்த பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணி அவருடைய சித்தம் செய்கிறோமா, நம்ம அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா, கை கொள்கிறோமா, இதெல்லாம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய காரியங்கள். பாருங்கள், இப்போது அவர் வந்து 10வது அதிகாரத்தில் 10வது வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தேவ ஆவினால் நிரப்பப்பட்டு அவர் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று சொல்லி அங்கே சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, 10வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசித்தா தளவாடங்களில் தன்னை ஒளித்து கொண்டு இருந்தான் என்று சொல்லி பாருங்க. இது என்ன சம்பவம்னா, அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு அதிபதியாக என்று சொல்லி, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அது கேள்விப்பட்ட உடனே போய் தளவாடங்களில் ஒளிந்து கொள்ளுகிற அந்த காரியம் எப்படி இருக்குன்னா, அது வந்து தன்னை மறைக்கிற ஒரு நல்ல குணம். அதாவது தான் ரொம்ப பெரியவன், ராஜா ஆயிரணும், அந்த மாதிரி பெரிய அந்த பேராசை எல்லாம் அவர் இடத்துல இல்லை. பாருங்கள், தளவாடங்களில் ஒழித்து கொள்வது அது ஒரு விதத்தில் மனத்தாழ்மையும் காட்டுகிறது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது இப்படிப்பட்ட நல்ல சில தன்மைகள் அவருக்குள்ளே இருந்ததை பார்க்குறோம். அதே போல் தான் அங்கே அபிஷேகம் பண்ணின அந்த தீர்க்கதரிசிக்கு அவர் வந்து காணிக்கைகளை கொடுக்கணும்னு கூட அவருக்கு அந்த விருப்பம் இருந்ததை நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், அந்த ஊழியரை கனம் பண்ணுறது, அதே போல் ஊழியக்காரங்களை கனம் பண்ணுறது, அவங்களுக்கு அந்த கர்த்தருக்காக அந்த காணிக்கைகளை அவரிடத்து கொடுக்கறது, இப்படிப்பட்ட அந்த கொடுக்கிற நல்ல கிருபைகள் அதெல்லாம் அவரிடத்து நல்ல குணங்கள் அவர்கிட்ட இருக்குன்றதை நம்ம தொடர்ந்து அவரை குறித்து வாசிக்கும்போது நமக்கு வெளிப்படுகிறது. அதே போல் தான் நன்றி அறிதல் சவுலுக்குள்ளே இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். 14வது அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கும்போது அவர் வந்து என்ன பாருங்கள், அதாவது கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடத்தை கட்டி நன்றி பலி செலுத்துகிறத பார்க்குறோம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு அந்த கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அல்லது விசுவாச ஜீவியம் அவனுக்குள்ளே இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது சவுல் வந்து கழுதைகளை தேட போன இடத்துல அந்த கழுதைகள் 3 நாட்களுக்குள்ளே அகப்பட்டது என்ற அந்த காரியத்தை அது வந்து சாமுவேல் வெளிப்படுத்துகிறார். அதே போல தான் அந்த கழுதைகள் மறுபடியும் அவனுக்கு கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். இந்த காரியத்தில் அவனுக்கு அந்த நன்றி செலுத்தணும் கர்த்தருக்கு என்று சொல்லி அந்த பலிப்பீடத்தை கட்டி தொழுது கொள்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது அவனுக்குள்ள அந்த பயபக்தி எல்லாம் கூட இருந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையில் கூட இப்படி எல்லாம் நிறைய நல்ல காரியங்கள் நமக்குள்ள ஒரு வேளை இருக்கலாம். ஆனாலும் கூட அவனோட பின்னிலைமை எப்படி இருந்தது என்று சொல்லி அதையும் நம்ம வாசிக்கணும். இங்கே பாருங்கள், அது அப்படி அவனுடைய டிமெரிட்ஸை குறித்து நம்ம பேசுவதற்கு முன்பதாக 14வது அதிகாரத்தில் அந்த 47-48 வசனங்களை வாசித்தா தெரியும். இஸ்ரவேலை ஆளும் ராஜ்யபாரம் அவன் பெற்றான் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது அந்த ஆளுகையை கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்குறார் இல்லையா? ஆனால் நமக்கும் ஆண்டவர் வந்து நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறார். அதாவது அபிஷேகம் பெற்றவங்களுக்கு நல்ல சுசேஷன் சொல்லுகிற கிருபை, போதிக்கிற கிருபை, சுகம் அளிக்கிற கிருபை, இப்படி நிறைய ஆண்டவர் கொடுக்குறார். ஆனால் நம்ம உண்மையாகவே ஆத்துமாதாயம் செய்கிறோமா, அந்த வரங்களை பயன்படுத்துகிறோமா, அல்லது நல்ல கனிகளை ஆண்டவர் கொடுக்குறார் இல்லையா? நமக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு 9 விதமான கனிகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம கனிகள் கொடுக்குறோமா, அல்லது மிகுந்த கனிகள் கொடுக்குறோமா, அல்லது கனிகளை கொடுக்கலையா என்பதெல்லாம் அவரவர் நம்ம ஒவ்வொருவரும் கூட நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். அப்போது இந்த காரியத்தில் ஆண்டவர் வந்து அந்த ராஜ்யபாரத்தை கொடுக்குறாரு இல்லையா? அது மட்டும் இல்லை, இந்த சவுல் போகிற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு விதமான ஜனங்கள் எதிராக வந்தவங்க, அதாவது இஸ்ரவேலருக்கு எதிராக வந்தவங்களை அவன் வீழ்த்தி வெற்றி பெறுகிறான் என்கிறத நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது மோவாபியரை, அம்மோனியரை, அமலேக்கியரை,
பெலிஸ்தியரை, இப்படி பலவிதமான ஜனங்கள் நமக்கு ஆங்காங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்போது அந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் கர்த்தர் அவனோட கூட இருந்து அவன் வந்து மேற்கொள்ளுகிற அந்த கிருபை, அதாவது வெற்றி பெறுகிற அந்த கிருபை அவனிடத்துல இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நமக்கும் ஆண்டவர் அப்படிதான் கிருபையாக கொடுக்குற. கிருபை என்றாலே அர்த்தம் என்னது? அதாவது தகுதி இல்லாதவங்களுக்கு கிடைக்கிற இரக்கம்தான் கிருபை என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ நாம் ஒவ்வொருவரும் கூட நாம் எந்த ரொம்ப பெரிய திறமைகளெல்லாம் நமக்கு இல்லாவிட்டாலும் நம்ம வந்து ஆண்டவர் கிருபையாக நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய மந்தையில் சேர்த்து கொண்டார். நாம் நம்முடைய கடமை என்ன? நிச்சயமாக ஒவ்வொருவரும் சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம மேலே விழுந்த கடமைன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் ஒரு ஆளை நம்ம சந்திக்கும் போது அவரிடத்துல எப்படியாவது நம்ம தேவ அன்பை குறித்து சொல்லணுன்ற அந்த கிருபை நம்ம காத்துக்கொள்ளணும். அப்போது நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகம், நாம் பெற்றுக்கொண்ட கிருபை, இதெல்லாம் நம்ம ரட்சிப்பு, இதெல்லாம் நம்ம காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இந்த நாகாஸ்ங்கிறவர் 11வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அந்த சவுலுக்குள்ளே இருந்த ஒரு நல்ல பக்தி வைராக்கியம் எப்படி இருந்தது பாருங்கள். நாகாஸ் என்னும் ஒரு அம்மோனியன் அவன் வந்து என்ன செய்கிறான், கீலேயாத்தில் இருக்கிற யாப்பேசை முற்றுகை போட்டான். அது மட்டும் இல்லை, அந்த யாப்பேசின் மனுஷர் வந்து கேட்குறாங்க, எங்களோடு வந்து நீங்கள் உடன்படிக்கை பண்ணணும்னு சொல்லி. அப்போது அவன் சொல்கிற பதில் பாருங்கள், 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு 11:2. அதில் நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வரப்பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். இப்படி அதாவது இஸ்ரவேலரை நிந்திக்கிறத இங்கே சவுலுக்கு அறிவிக்கப்படுது. அந்த யாப்பேஸ் மனுஷர்களில் மூப்பர்கள் வந்து சவுல்கிட்ட அறிவித்த பிறகு அவர் என்ன பண்ணுறார் பாருங்க, ஓர் இணை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். பாருங்க, அப்போது ஒரு வைராக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தருக்காக அவன் செய்கிறத பார்க்குறோம். அப்போது அந்த விஷயத்தில் கர்த்தரோட பயங்கரம் இந்த ஜனத்தின் மேல் வந்தது மட்டும் இல்லை, அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு சாமுவேலையும் சவுலையும் பின்பற்றி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது இதே போல் நான் ஒரு சின்ன உதாரணத்துக்காக இந்த சம்பவத்தை சொல்கிறேன். அப்போது அம்மோனியரோ அல்லது பெலிஸ்தியரோ அல்லது ஒவ்வொருவரையும் மோவாபியர் எல்லாரையும் கூட அவர் வீழ்த்துறதை பார்க்குறோம். அதாவது வெற்றி மேலே வெற்றி அவருக்கு கிடைக்கிறது உண்மைதான். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு தவறு அவர் செய்கிறத நம்ம வாசிக்கிறோம். அதாவது 14வது அதிகாரத்தில் அந்த நம்ம ஒரு வசனம் 47-48 வாசிக்கும்போது, இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களுமாகிய மோவாபியரும் அம்மோனியர் புத்திரர் எல்லாரையும், அதாவது இவங்களுக்கு விரோதமாக வருகிற பெலிஸ்தரும் அவங்களுக்கு விரோதமாக இவங்க வந்து யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களெல்லாம் அவன் அடக்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜெய ஜீவியம் அவனுக்குள்ளே இருந்ததை பார்க்குறோம். அதாவது கர்த்தர் ராஜ்யபாரம் கொடுத்தார், முதல்ல அபிஷேகம் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்து நிறைய கிருபைகளை கொடுக்குறாரு, ராஜ்யபாரம் பண்ணுகிற அந்த ஆளுகை கொடுக்குறாரு, அமலேக்கரை யார் எதிர்த்து வந்தாலும் அவங்கள ஜெயிக்கிற அந்த ஜெயபலம் கொடுக்கிறாரு இல்லையா. கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான். இங்கே பாருங்கள், அடுத்த வசனம் 48, அமலேக்கியரை முறியடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான். அப்போது கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? சவுலை பற்றி உள்ள திட்டம் ஆரம்பத்திலே சாமுவேல் கிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்துறதை பார்க்குறோம். இஸ்ரவேலை ரட்சிப்பதற்கு ஒரு அதிபதியை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அப்படி தான் அவர் வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். அதே போல் தான் சாமுவேல் தீர்க்கதரிசியும் இவர் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் இங்கே வந்து ஒரு தவறு நடக்குது பாருங்கள். அந்த அமலேக்கியரை ஜெயித்த பிறகு அந்த ஆடு மாடுகள் எல்லாத்தையும் சங்கரிக்கணும்னு சொல்லி கட்டளை கொடுக்குறாரு இல்லையா. அந்த காரியம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்போது அந்த எல்லாத்தையும் சங்கரிக்கணும்னு சொல்லும்போது அதில் கொஞ்சம் அதாவது நல்ல மாடுகள் நல்ல ஆடுகளை அவர் எடுத்து வைத்துக்கொண்டு தனக்கென்று எடுத்து வைத்துக்கொண்டு சாமுவேல் கேட்கும்போது அதை வந்து மறைக்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவருக்குள்ளே அந்த சுயம் இருக்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அந்த
பொய் சொல்கிற ஒரு காரியம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த பலவீனங்களினால அவருக்கு என்ன நடக்குது பாருங்கள். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி எச்சரிப்பு கொடுக்குறார். கீழ்ப்படிதல் தான் உத்தமம், செவி கொடுக்கறது தான் உத்தமம். அதாவது எதுக்கு கீழ்ப்படியணும், எதுக்கு செவி கொடுக்கணும்? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அதாவது கர்த்தருடைய கட்டளை என்னது? கர்த்தருடைய கட்டளை வந்து அந்த அமலேக்கியருடைய எல்லா உடைமைகளையும், அந்த கொள்ளை, அவங்களுடைய ஆஸ்தி சொத்து, அதில் இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாத்தையும் சங்கரிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அந்த கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளைக்கு அவர் மீறி என்ன செய்கிறார்? கொஞ்சம் நல்ல மாடுகளை ஆடுகளை தனக்கென்று வைத்து கொள்ளுதல். அப்போது இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். அப்போது இந்த காரியத்தில் அவர் வந்து கீழ்ப்படி இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். இதனால் சாமுவேல் வந்து மனஸ்தாபப்படுகிறார், மனஸ்தாபப்பட்டு துக்கிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். எதனால் துக்கிக்கிறார் தெரியுமா? முதலாவது கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். அதாவது அவருடைய ராஜ்யபாரத்தை அவரிடத்துலேருந்து நீக்கி, அவர் மனஸ்தாபப்பட்டது மட்டும் இல்லை, அவருடைய ராஜ்யபாரத்தை அவரிடத்துலேருந்து பிடுங்கி அவர் வந்து அவரை விட உத்தமமாக இருக்கிற தாவீது கையில் கொடுக்கறத நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப எச்சரிப்பான ஒரு காரியம்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது நம்ம வந்து ஏதோ ஒரு சரித்திரம் வாசிக்கிற மாதிரி வாசித்து அப்படியே போய்விடுகிறது அல்ல. நம்ம வந்து பைபிளை வாசிக்கும்போது ஒவ்வொரு சம்பவத்திலிருந்தும் கர்த்தர் நமக்கு என்ன போதிக்கிறார் என்பதை நம்ம நல்ல கவனமாக கேட்கணும். அதாவது அமலேக்கியரை சங்கரிக்கிறதுன்ற அந்த காரியத்தில் ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, நமக்குள்ளே இருக்கிற இந்த மாம்சீக தன்மைகளை நம்ம வந்து அழிக்கணும். பாருங்க, நம்ம எல்லாருமே வந்து இந்த மாம்சத்தில் உள்ள சுபாவம் வந்து கடைசி வரைக்கும் அந்த ஆவிக்குரிய காரியங்களோட போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம வந்து ஆவிக்குரிய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அந்த மாம்சீக தன்மைகளை நம்ம ஜெயிக்கணும். இதுதான் நம்ம அந்த காலை வேளையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். அதாவது பரிசுத்த ஆவியினால நம்ம எதை ஜெயிக்கணும்? மாம்ச சிந்தையை ஜெயிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அவருக்கு சவுலுக்கு இருந்த பலவீனம் என்னது? நல்ல ஆடுகள் மாடுகள் தனக்கென்று வைத்து கொள்ளணும்னு சொல்லி அப்படி செய்கிற அந்த காரியம் அது வந்து கர்த்தருடைய கட்டளைக்கு மாறாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். கீழ்ப்படியாமை காட்டுது. அவர் உத்தமம் இல்லை, உண்மை இல்லை என்பதை காட்டுது இல்லையா? அவருக்கு கேட்கும்போது அவர் என்ன செய்கிறாரு? இது வந்து பலியிடுறதுக்கு தான் நான் வச்சுருக்கேன்னு சொல்லி அப்படி சொல்கிறாரு. அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மழுப்புறது அல்லது பொய் சொல்கிறது அல்லது நமக்கென்று சுயமாக நம்மளுடைய சுய சிந்தைக்கு இடம் கொடுக்கறது அல்லது சுய ஞானத்துக்கு நம்ம இடம் கொடுக்கறது, இந்த மாதிரி மாம்சீக பலவீனங்களை நம்ம விட்டு விடணும். அப்போது அதுதான் இந்த கால வேளையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். பாருங்கள், அவரிடத்துல இருந்த இன்னும் சில பலவீனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது அந்த கொள்ளை மேலே ஆசை வைத்து, அது அப்போது கொள்ளை மேலே ஆசை வைக்கிறது 15வது அதிகாரம் அந்த 11, 35 வசனங்களெல்லாம் வாசிக்கும்போது, அந்த 15, 21வது வசனம்லாம் வாசிக்கும்போது நமக்கு தெரியும். அதாவது அவருடைய அந்த சுயம், அந்த கொள்ளை மேலே ஆசை வைக்கிறதுங்கிறது நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நாம் ஒவ்வொருவரும் அந்த மாதிரி இருக்கிறோமா என்பது தான் நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு காரியம். அதே போல் தான் இங்கே 18வது அதிகாரத்துக்கு வரும்போது பாருங்கள், அந்த தாவீது கொன்றது 10,000, ஆனால் சவுல் கொன்றது 1000 என்று சொல்லி அந்த ஸ்திரீகள் நடனமாடி அவங்க வந்து புகழ்ந்து பாடுறாங்க. யார்? தாவீது ராஜாவை புகழ்ந்து பாடுறாங்க. அப்போது இவருக்குள்ளே வந்தது காய்மகாரம்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது பொறாமை. இது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு காரியம் என்பதை நம்ம இந்த காலை வேளையில் விளங்கி கொள்ளணும். அதாவது மற்றவர்களுடைய ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கும் போது அல்லது அவங்க நல்ல மேன்மையாக இருக்கும்போது அவங்கள கர்த்தர் வந்து உயர்த்தும் போது நம்ம வந்து அவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. பொறாமை என்பது கூட அது ஒரு பாவம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்போது அந்த பொறாமைப்படுகிற அந்த தன்மை நமக்குள்ளே இருக்குமானா நாம் கர்த்தரிடத்தில் அதை அறிக்கை பண்ணி நம்ம விட்டு விடுவது நமக்கு அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது அதிக நிச்சயம். பாருங்கள், அதே போல் தான் இங்கே வந்து கொலை செய்யறதுக்கு கூட துணியறதை பார்க்குறோம். அதாவது 19வது அதிகாரத்தில் 15வது வசனம் வாசித்தா அங்கே வந்து
இந்த ஈட்டி எடுத்து தாவீதை கொல்றதுக்கு கூட அவர் முயற்சிக்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த அளவுக்கு தாவீது மேலே ஒரு அந்த பொறாமைங்கிறது கடைசியில் என்ன பாவத்துக்கு கொண்டு போகுது பாருங்க, அந்த கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு எண்ணத்தை கொடுக்குது இல்லையா. அப்போது அந்த சிந்தையில் மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அவருடைய சிந்தையே அங்கே மாறுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இப்படிப்பட்ட தவறான சிந்தைகள், அதாவது தப்பான எண்ணங்கள், மற்றவங்க உயர்வதை நம்மளால் சகித்து கொள்ள முடியாத அப்படிப்பட்ட எரிச்சலின் ஆவிகள், இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல தான் இங்கே கோலியாத்தை தாவீது ஜெயிக்கிறார் இல்லையா. அப்போ தாவீது என்ன சொல்கிறார் பாருங்க, நான் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன், என்கிட்ட ஈட்டியும் பட்டயமும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்பதாக நம்ம வாசித்தா 17வது அதிகாரம் 38, 39 வசனங்களை வாசிக்கும்போது நமக்கு அங்கே தெளிவாக தெரியுது. அதாவது சவுல் என்ன பண்ணுறாரு, அவருடைய திறமையை அவர் அங்கே வெளிப்படுத்துறதை பார்க்குறோம். அதாவது எனக்குள்ளே இந்த வஸ்திரங்களெல்லாம் நீ போட்டுக்கொண்டு தாவீதுக்கு அந்த கோலியாத்துக்கு எதிராக போகணும்னு சொல்லி அப்படி ஒரு ஆலோசனை கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் தாவீது என்ன சொல்கிறாரு, எனக்கு அந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள்வது எனக்கு வந்து அபியாசம் இல்லைன்னு சொல்லி உள்ளது போல சொல்கிறத பார்க்குறோம். அப்போது இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னது, அதாவது சவுல் ராஜா தன்னம்பிக்கை உள்ளவராக இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் தாவீது ராஜா கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரோட நாமத்தை சார்ந்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது நம்முடைய சொந்த திறமைகளையே நம்ம சார்ந்து கொள்வது அல்லது நம்மளுடைய மாம்ச பலத்தை புயபலமாக்கக்கூடாது. அந்த ஆவியானவருடைய அந்த உன்னதத்தின் பலத்தில் நம்ம சார்ந்து கொள்ளணும் என்பது இந்த காரியத்தில் நம்ம விளங்கி கொள்ளணும். அதே போல தான் இங்கே 13வது அதிகாரத்திலே 9வது வசனம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அங்கே வந்து 7 நாள் நீ காத்திரு, ஆயத்தப்படு என்றெல்லாம் சொல்லி அங்கே அவர் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு கட்டளை சொல்கிறாரு இல்லையா. ஆனால் அந்த பலி செலுத்துவதற்கு, அதாவது சமாதான பலிகள் அதெல்லாம் செலுத்துவதற்கு இங்கே வந்து 7 நாள் காத்திருந்து சாமுவேல் வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஆன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இந்த சவுல் ராஜாவே அந்த காரியத்தை செய்து முடிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி நீ செய்த காரியம் என்ன என்று சொல்லி கேட்கிறத பார்க்குறோம். அப்போது அந்த மீறுதலை காட்டுகிறது. அதாவது தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற காரியம் அது வந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் சொல்கிறாரு இல்லையா. நீ 7 நாள் காத்திரு என்று சொல்லும்போது அவருக்கு அந்த இடத்துல அவர் மீறுகிறத பார்க்குறோம். கர்த்தருடைய அந்த ஒரு ராஜா வந்து பலி செலுத்தக்கூடாது இல்லையா. அப்போது அந்த தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய வேலை தீர்க்கதரிசி செய்யணும் இல்லையா. அப்போ அந்த இடத்துல அவர் வந்து தானே சொல்கிறார், நான் அதாவது துணிச்சலோடு செய்கிறத பார்க்கணும். அதாவது சிலர் வந்து துணிகரமாக ஏதாவது ஒரு பாவங்களை செய்கிறத நம்ம கேள்விப்படுகிறோம். இந்த காலத்தில் நம்ம சபைகளில் கூட விசுவாசிகளுக்கு மத்தியில், ஊழியர்களுக்கு மத்தியில் நிறைய அப்படி உலக அளவில் பார்க்கும்போது நம்ம ஒருவேளை ரேண்டமான்னு சொல்லலாம், அப்படி மீறுதல் நடக்கிறத பார்க்குறோம். அதாவது கர்த்தருடைய சித்தத்தை மீறுகிறது அல்லது கர்த்தருடைய கட்டளைகளை மீறுகிறது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி காரியங்களில் கூட நம்ம அதிகமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போது 22வது அதிகாரத்தில் 16வது வசனம் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அங்கேயும் அப்படி தான் சாபம் போட ஆரம்பிக்கிறார். அதாவது சாபம் போடுறதுங்கிறது அது வந்து அவருடைய அந்த எரிச்சலை காட்டுகிறது இல்லையா. அதாவது நமக்கு என்ன தான் கோபம் வந்தாலும் நம்ம அதை தணிக்க தான் போகணும். அதாவது பைபிளில் நமக்கு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உன்னோட கோபம் தனிய கடவுதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அதே மாதிரி ரொம்ப கோபம் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. இன்னொன்று, நமக்கு ரொம்ப கோபமாக இருந்தாலும் உன்னோட அறையை பூட்டி கொண்டு நீ உன் இருதயத்தில் சொல்லி கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்த, அவ்வளோதான். அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கே தவிர நம்ம வந்து இந்த மாதிரி பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி பார்க்குறோம். அதாவது சாபம் போடுறதுங்கிறத அது தவறான ஒரு காரியம். அப்போது நாம் கூட எத்தனையோ பேரை பார்க்குறோம், விசுவாசிகள்லையும் பார்க்குறோம், கெட்ட வார்த்தைகளை பேசி சாபம் போட்டுறது, கோபப்படுறது, முன்கோபம், மூர்க்கம், அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு காரியம் இல்லையா. அப்போது இந்த சாபம் போடுகிற கேரக்டர் அவர்கிட்ட இருந்தது. அப்புறம் மட்டும் பிறகு பார்த்தா 15வது அதிகாரம் அந்த 22வது வசனத்தில் தான் அழகாக ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எது உத்தமம்,
கீழ்ப்படுதலே உத்தமம் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தலே உத்தமம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது அந்த காரியத்தில் நம்ம கீழ்ப்படுகிறோமா, நம்ம கை கொள்ளுகிறோமா? இங்கே பாருங்கள், கர்த்தர் சுட்டி காட்டுறாரு. அதாவது அந்த சாமுவேல் மூலமாக பேசுகிறார். அதாவது நீ கை கொள்ளாமல் போனதுனால உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று சொல்லி அங்கே தெளிவாக சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போது கர்த்தரோட கட்டளையை அவர் கை கொள்ளலை இல்லையா? கை கொள்ளாமல் போனதுனால்தான் உன்னுடைய ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு, மற்றபடி உனக்கு ராஜபாரம் ஸ்திரப்பட்டு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி வருத்தப்படுறாரு. அது மட்டும் இல்லை, சாமுவேல் மனஸ்தாபப்படுறது மட்டும் இல்லை, கர்த்தரும் மனஸ்தாபப்படுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த உத்தமாக இருக்கிற தாவீது கையில் தான் அந்த ராஜபாரம் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது. அந்த வாழ்க்கையில் நம்ம உண்மை உத்தமத்தை காத்துக்கொள்ளணும், மனத்தாழ்மை இருக்கணும், உண்மை இருக்கணும், கவனமாக நம்ம கர்த்தரோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். இந்த காரியங்களை நம்ம மனதில் வைப்போம். அது மட்டும் இல்லை, இங்கே சில விளைவுகளையும் நான் வேகமாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது இப்படி சவுல் செய்ததுனால பாருங்கள், முதலாவது பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு நீங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது எவ்வளோ ஆபத்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, பொல்லாத ஆவி அடிக்கடி ஒரு பொல்லாத ஆவி சவுலை அலக்களித்து கொண்டே இருந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அதை நம்ம இந்த மாதிரி காரியங்கள் 16வது அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசித்தா அதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம நான் முதலே சொன்னேன், நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த நற்பொருளை நம்ம பரிசுத்த உதவினால், இப்போ ஆவியானவரோட உதவினால் நம்ம கடைசி வரைக்கும் அதை காத்து கொள்ளணும். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், சாமுவேல் மனஸ்தாபப்படுறாரு, கர்த்தர் மனஸ்தாபப்படுறாரு, ராஜ்யபாரம் அவரை விட்டு நீங்குது, பரிசுத்தாவியானவர் அவரை விட்டு நீங்கி போகிறாரு. அது மட்டும் இல்லை, அவன் ஒரு பெரிய தோல்வியை சந்திக்கிறத பார்க்குறோம். அங்கே பெலிஸ்தர் போர் முனையில் வரும்பொழுது அந்த பெலிஸ்தர் தான் இஸ்ரவேலரை மேற்கொள்கிறத பார்க்குறோம். அங்கே சவுல் காயப்பட்டு விழுகிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, சாதாரண ஒரு விருத்த சேதனம் இல்லாத மனிதன் கையில் நான் சாகிறத விட இந்த ஈட்டில் விழுந்து சாகிறது நல்லது என்று சொல்லி ஈட்டின் மேலே சாய்கிறாரு. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அந்த மனிதனை பார்த்து, அந்த ஆயுததாரியை பார்த்து என்னை கொண்டு போடுன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த அளவுக்கு ஒரு பரிதாபமான நிலைமை. அது மட்டும் இல்லை, அந்த 31வது அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களையும் வாசிக்கும் போது தான் நல்லா தெரியுது பாருங்கள். அவருடைய 2 மகன்களும் கூட அந்த போர் முனையில் அவங்கள வெட்டி கொண்டு போடுறாங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு பரிதாபமான முடிவு இருக்கக்கூடாது. அதாவது நம்ம கலாத்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், நம்மளுடைய ஆரம்பம் பரிசுத்தாவினால் நம்ம நிரப்பப்பட்டு கர்த்தரோட சமூகத்தில் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக அவர் சேர்த்து கொண்டு அவருடைய சித்தம் செய்யணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருக்கு கீழ்ப்படியணும், அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அதனால் அந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். அதே போல தான் ஒரு முக்கியமான ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த எபேசியர் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம அந்த விசுவாசத்தில், தேவனை அறிகிற அறிவில், எல்லாத்துலேயும் கூட தேவ அன்பில் எல்லாத்துலேயும் நம்ம விருத்தி அடைந்தவர்களாய், நம்ம அதிகமாக ஒருமைப்பட்டவர்களாக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அப்போ தான் நம்ம அவருடைய பூரண வளர்ச்சிக்கேற்ற ஒரு வளர்ச்சி அடையும் வரைக்கும் கூட நாம் சீர் பொருந்துகிறவர்களாக இருக்கணும் என்பது தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் பாருங்கள். அதனால தான் நமக்கு போதகர் என்றும் நிறைய தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவர் அப்போஸ்தலர்களையும் எல்லாரையும் மேய்ப்பர்களையும் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அதனால தான் நம்ம சீர் பொருந்தணும்னு சொல்லி தான் நமக்கு சபையை வைத்திருக்கிறார், மேய்ப்பரை வைத்திருக்கிறார். அதனால் நம்ம ஒவ்வொருவரும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டு நம்ம கைக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.